நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் மீது பால் டேம்பரிங் புகார் மதுரை பேண்டர்ஸோட சிஇஓ பூஜா தாமோதரன் டிஎன்பிஎல் நிர்வாகத்துக்கு மீது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கோட கிரிக்கெட்டோட ஹாட் டாப்பிக்காக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரவிச்சந்திரன் அஸ்வின் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் அப்படின்னு. ஸோ அவருக்கு எதிராகவே ஒரு டீம் புகார் தெரிவிக்கிறாங்கன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. இந்த புகார் நான் ஃபுல்லாக படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது 11வது மேட்ச், டிஎன்பிஎலோட 11வது மேட்ச் சனிக்கிழமை நடந்தது, சேலத்தில் வச்சு நடந்தது. ஸோ அதில் பால் டேம்பரிங் அஸ்வின் பந்தை சேதப்படுத்திட்டாரு. இது நீங்கள் லைவ் பாருங்கள். அதாவது அந்த மேட்ச் லைவ் டிவியில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஓடிடியில் ஃபேன் கோடுங்கிற ஆப்லேயும் இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு அந்த 2 பாயிண்ட் வேணும்னு சொல்லி பூஜா தாமோதரன் மதுரை பேண்டர்ஸோட சிஇஓ டிஎன்பிஎல் நிர்வாகத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதை அவங்க பார்த்துட்டு டிஎன்பிஎல் நிர்வாகம் பதில் என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, உரிய ஆதாரத்தோட எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் சும்மா பொட்டாம் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது. நீங்கள் உரிய ஆதாரத்தோடு அனுப்புனீங்கன்னா நாங்கள் ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்ணி உங்கள் குற்றச்சாட்டில் உண்மை இருந்ததுன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் இப்படி பொய்யான குற்றச்சாட்டு தெரிவிச்சிங்க அப்படின்னா உங்கள் அணி மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அஸ்வின் தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியன் டீம்லேயும் சரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரிக்கெட்டர். ஃபஸ்ட் அவர் இந்தியன்லேயே ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டரு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இதெல்லாம் அவர் மீது ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ போய் அவர் மீது இப்படி ஒரு விமர்சனம் பண்ணுறது ஒரு கிரிக்கெட் ஃபேனாக எனக்கே ஒரு ஷாக்காக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கோங்க. இது சம்மந்தமாக அடுத்தடுத்து ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க. நன்றி, வணக்கம்.